அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக திரு சுந்தரேசன் பணிபுரிந்து வருகின்றார். அவருக்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட ஒரு பொலிரோ வாகனம் பணி செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது. சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு 11/7/2025 அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நான் 14ஆம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது, மீண்டும் இது டெம்பரரி தான், தற்காலிகமானது தான், பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு இன்று அந்த வாகனமும் அவர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரையுமே அவர் நான் கொடுத்திருந்த அந்த நான் ஏசி இல்லையா, அந்த வாகனத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வாகனமும் இருந்தது. இப்போ இந்த மதுவிலக்கு அமலாக்க தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பது இபிசிஐடி மற்றும் எல்என்டோ எங்கள் இருவருடைய கூட்டு முயற்சி தான். எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பணிகளை செய்து வருகின்றோம். இப்படி பணியில் இருக்கிறப்போ கடந்த பிப்ரவரி மாதம் நான் எல்லாத்தையுமே திரும்ப எல்லாம் மதுவிலக்கு செக் போஸ்ட்டு மற்றும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்டர் இருக்க செக் போஸ்ட் எல்லாமே பர்சனலாக நான் ஆய்வு பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம பாண்டிச்சேரி மதுபானங்கள் கள்ளத்தனமாக வருவதற்கு இன்னுமே சில நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது என்று ஒரு 8 டெம்பரரி செக் போஸ்ட்டை அதுக்காக நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு அதில் இன்னுமே அந்த போஸ்டிங்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மெமோஸையும் நான் யார் டிஎஸ்பிஸ் எல்லாம் யார் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருந்தேன். அதாவது அது 23/2/25 அன்று அந்த மாதிரி 8 டெம்பரரி செக் போஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய மாவட்டத்தினுடைய மதுவிலக்கு அந்த ஆஃப் டேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கள்ளச்சாராய விற்பனை தடுக்கப்பட்டுள்ளது, அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் அப்புறமா உங்களுக்கு சப்ளை பண்ண தரணும்னு. கரெக்டாக அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு டைம் ஏப்ரல் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ், மற்றது எல்லாமே நல்ல இன்க்ரீஸ், நோட்டபிள் இன்க்ரீஸ் அதில் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே நாம் இந்த கடந்த ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா கேசஸ் கூண்டாஸ் ஆகட்டும், அதே போல் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும், போத் எல்என்டோ அதே போல் இபிசிஐடி அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா, எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பணிகளை செஞ்சிட்ருக்கோம். நம்பர் ஆஃப் இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல சேர்ந்து கம்பைண்டாக பண்ணிகிட்ருக்கோம். டிஎஸ்பி 4 மாதமாக சம்பளம் வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது எங்களுக்கு அவர் அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தார் இல்லையா, அதை இது ரெகுலரைஸ் ஆகி வந்த உடனே நாங்கள் இங்கே எங்களுடைய சைடில் இமீடியட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம். அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரைஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்ட ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துலேருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம், இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே கிடையாது. டிலே இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். மாவட்ட காவல்துறை சார்பாக அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. அவர் ஒரு திரட்டும் சொல்லி பணி செய்ய விடாமல் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் பர்சனலாக பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பிவிங் as well as லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில் இன்னுமே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். நடவடிக்கை எடுக்கிறதுல வளைந்து போங்க நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலி இவங்க 2 பேர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட எஸ்பியும் எஸ்பி இன்ஸ்பெக்டரையும் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அதுக்கு என்ன அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவரே அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் வாங்கி டிஎஸ்பியோட செயல்பாடு ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்போ வேணாமே
அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்போ வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு, இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது ப்ரெஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன, அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சார் அவர் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினார். அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். சார், ஆனால் தவறு அவ்வளோ அழுத்தம்லாம் எங்கள் சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட சார். அவர்கிட்ட ஜிபே கேட்கும்பொழுது எங்களுக்கு ப்ரொசீடிங் போல வேறு வாயில போட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து கூட்டம் எனக்கு ப்ரொசீடிங் போட்டு கேட்கல. மீனானுக்கு கேட்கும்போது சில ப்ரொசீஜர்ஸ் என்னமோ அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் ப்ரொசீஜர் வாயில கேட்டு நாங்கள் குடும்பம் சொன்னேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு திருச்செந்தூர் அனுப்பிச்சாங்க. திருச்செந்தூரில் வந்த பிறகு திரும்ப பந்தோபஸ்துக்கு எல்லாருமே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறையில் தவிர்க்க முடியாத பணிங்கிறது பந்தோபஸ்து. அது எல்லோரும் தான் போயிட்டுருக்காங்க. எல்லா டிஎஸ்பிஸு, இன்ஸ்பெக்டர்ஸு, மென்னுங்க, போலீஸ்லேருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்துக்கு யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்க போயிட்டு தான் இருக்காங்க, அட்டென்ட் பண்ணி தான் இருக்காங்க. சார், இன்னும் 7 வருஷம் எனக்கு இது இருக்குது, சர்வீஸ் இருக்குது. ஆனால் பிஆர்எஸை வந்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து எஸ்பி தான், இங்கே இருங்கன்னாங்க. ஆனால் இப்போ இருக்க நிலமையில என்னை பென்ஷன் கூட வாங்காமல் நீங்கள் சஸ்பெண்டில் போங்க, டிஸ்மிஸில் போங்கிற மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். தவறான தகவல் அது, தப்பாக சொல்கிறாரு. என்னோட உயிர் வந்து காவல்துறைக்கு தேவையில்லை, என் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்கிறாரு மாதிரி சொல்கிறாரு. எல்லாருடைய உயிருமே, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உயிருமே முக்கியமானது சார். பொதுமக்கள் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த மாவட்ட காவல்துறையெல்லாம் சொல்கிறாங்க சார். தவறான தகவல் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, ப்ரெஸ்க்கு தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு, எப்படி இப்போ வந்து கண்ட்ரோல் என்னென்ன இருக்குது, எந்த ஹெச்எஸ்எல்ஓடிஸ் எல்லாம் என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க மேலே முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது, சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் பயன்படுத்த நிலைநாட்டப்பட்டு வருகின்றது. இப்போ 23 பார் சட்டவிரோதமாக செயல்பட்ட பார் எல்லாத்துக்கும் நான் சீல் வச்சேன், அது ஒரு காரணங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சட்டவிரோதமாக 23 பாரா? அனுமதி இல்லாமல் டாஸ்மாக் பார் நடந்துகிட்டு இருந்தது. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அந்த பார்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். போலீஸில் நேர்மையாக வேலை செஞ்சால் ரொம்ப கஷ்டம் வேலை பார்க்குறது அப்படின்னு இருக்காரு. தவறான தகவல் அது. நேர்மையாக இருக்கிறவனுக்கு எப்பயுமே நல்ல மதிப்பும் மரியாதையும் நம்முடைய தமிழக காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது. அவர் பணியில் ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குது? அது இப்போ வேணாமே, தனிப்பட்ட இது கிடையாது, இது ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் நான் கொடுக்குறேன். அவங்க ஒரு டிஎஸ்பி வந்து பகிரங்கமாக பொது வெளியில் வந்து யூனிஃபார்மோட வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் மேலே ஏதாவது இது வரைக்கும் அது ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு நாங்கள் வந்து சில நடைமுறைகள் இருக்குது, யார் யார் பேட்டி கொடுக்கணுங்கிறதுக்கான நடத்தை விதிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி நாங்கள் என்னங்கிறத நாங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது ஒழுங்கு நடவடிக்கை வந்து பாயும், அதனால சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து அது. நாம் என்னங்கிறது நாங்கள் முறையான நடவடிக்கை என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். தனிப்படை வச்சு தொடர்ந்து வசூல் பாட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ண இதுதான் நானே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, இந்த ஆஃப்டெக் பர்டிகுலர்ஸே நான் சொல்லிட்டேன். நீங்களும் செக்அப் பண்ணி பாருங்கள். இது நான் மட்டும் கொடுக்குறது கிடையாது, மாவட்ட மற்ற இதுலேயும் இருக்குது. நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஆஃப்டெக் கடந்த பிப்ரவரியில் இருந்து உயர்ந்துள்ளது. கடந்த வருடத்தையோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வருஷம் ஆஃப்டெக் பிப்ரவரி மாதத்துலேருந்து ரைஸ் ஆகிருக்கு. இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க அதிரடி நடவடிக்கைகள் அதற்கு காரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.